விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி கார பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய இட்லி ரவாவை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பேனில் 1 கப் அளவுக்கு இட்லி ரவையை ஒரு 5 நிமிஷம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கெட்டியான பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து இதை நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரியாகவும் உருண்டையாகவும் பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 விதமாகவும் பிடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டீமரில் வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான கார கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு குயிக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.